கொஞ்சம் தூரம் தான்ப்பா. நீ கஷ்டப்பட்டு முடிச்சிருப்பா. நீ உன் மனைவிக்காக வேண்டிக்கிட்டது கண்டிப்பா நிறைவேறும். அதே மாதிரி உன் மனைவிக்காக வேண்டிக்கிட்டு அதை நீ நிறைவேற்றுற, கண்டிப்பா உன்னோட வேண்டுதல் நிறைவேறும். உன்னை கணவனை அடைய உன் மனைவி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பேபி என்னங்க? ஏன் அவள் பேபி இப்படி எல்லாம் பண்ணின்னு இருக்கிற? நான் என்னங்க பண்ணேன்? நீ பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறியா? நீ கோயில்ல என்ன பண்ணன்னு நான் நேர்ல வந்து பார்த்தேன். நீங்க கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமா வந்தேன். வண்டியை டெலிவரி கொடுக்க வந்த பசங்க உன்னை கோயில்ல பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னானுங்க. நானும் கோயிலுக்கு வந்து பார்த்தேன். சாதாரணமா அங்க பிரதட்சணம் பண்ணாலே உன் உடம்பு தாங்காது. இதுல நீ உப்புல வேற அங்க பிரதட்சணம் பண்ணிருக்கிற. உடம்பெல்லாம் புண்ணா இருக்குமே அவள் பேபி. எங்க சட்டையை கழட்டு பார்க்கலாம். ஏங்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகலங்க. ஒன்னும் ஆகலன்னா சட்டையை கழட்டு. ஏன் கழட்ட மாட்டற? ஏங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அத நான் பாத்துக்கிறேன். ஏங்க சொல்ற சும்மா இருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் அழக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. நீங்க ஃபீல் பண்ற அளவுக்குலாம் பெருசா எதுவும் இல்லைங்க. லேசா சராய்ப்பு தான். ரோடி பேபி அழக்கூடாது. சாரி அபுல் பேபி, என்ன மன்னிச்சிரு. என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க 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 உங்களுக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா? ஏங்க இங்க பாருங்க, இன்னும் சொல்ல போனா உங்களுக்காக வேண்டிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அழாதீங்க, அழக்கூடாது. இல்லாமல் பேபி, சரண்யாவோட உயிருக்கும் மானத்துக்கும் பிரச்சனை ஆயிரும்னு தான் நான் உன் பேச்ச கேட்காம அவளை காப்பாத்தலான்னு போயிருந்தேன். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது அமல் பேபி. நீ உன் உடம்ப இப்படியெல்லாம் காயப்பத்தியாத. ஏங்க என் பேச்சை நீங்க கேட்க வேணாம். உங்களால அது கேட்கவும் முடியாது. திடீர்னு உங்களை மாத்திக்கிறது கஷ்டம்னு எனக்கு புரியுது. இனி உங்க விருப்பம் தாங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னால உன் உடம்பு மட்டும் இல்ல, மனசும் காயப்பட்டுருவோன்னு எனக்கு புரியுது அமல் பேபி. இனிமே கண்டிப்பா நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். என்ன நம்ப அமல் பேபி. அமல் பேபி, நான் ஏதோ சமாதானப்பட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு நீ நினைக்காத. நிஜமா நான் சொல்றபடி நந்துப்பேன். என் மேல இப்போ உனக்கு நம்பிக்கை வரணும்னா நான் என்ன பண்ணும்? நான் சொல்வேன், அதை நீ கேப்பீங்களா? கண்டிப்பா கேக்குறேன் அவள் பேபி. இப்ப நான் என்ன செய்யணும்னு நீ ஆர்டர் மட்டும் போடு, நான் கேக்குறேன். என்னால உங்களுக்கு ஆர்டர் எல்லாம் போட முடியாதுங்க. நான் அன்பாவே கேட்கிறேன். சரி கேளு. இனிமே எந்த காரணத்துக்காகவும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக கூடாது. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா எனக்காக நீங்க இதை பண்ணிதான் ஆகணும். நீங்க என் பேச்சை கேட்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. சரி அமல் பேபி, இனிமே நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். அடிதடி எதுக்குமே போக மாட்டேன். இப்போ உனக்கு ஹாப்பியா? ஹாப்பிங்க. ஆனா நான் இன்னும் ஹாப்பியா இருக்கணும்னா எனக்காக நீங்க இன்னொரு விஷயம் பண்ணணும். நான் என்ன பண்ணணும் சொல்லு.
நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு நம்பிக்கையா மாறணும்னா இந்த கயிறை உங்க கையில கட்டிக்கணும். அவ்வளவுதானே அமுல் பேபி. உனக்காக எவ்வளோ பண்ணிட்டேன், இத பண்ண மாட்டேனா? உன் விருப்பப்படியே கட்டி விட்டு. இந்த கயிறு உங்க கையில இருக்கிற வரைக்கும் நீங்க சண்டை போடக்கூடாது. சரி அமுல் பேபி, சண்டைலாம் போட மாட்டேன். சந்தோஷமா? ம். என்னத்த கூப்பிட்டீங்களா? சௌமியா சொன்னா. சத்யா, என்ன சத்த? ஆமா, நேத்து சண்டெல்லாம் போட்டு ஒரு பொண்ணை காப்பாத்தினியாமே. அது ஆபத்துல இருக்கிற பொண்ணை காப்பாத்துறது நல்ல விஷயம்தான். ஆனா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல சத்யா. ஆமா, சண்டையில உனக்கு ஏதாவது அடியெல்லாம் பட்டுச்சா? எனக்கு அடியெல்லாம் படலத்த. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? எதிரிக்கு 4 அடி பட்டுச்சுன்னா உனக்கும் ஒரு அடி பட்டிருக்கும்ல. அது என்னவோ கரெக்ட் தான் அத்தை. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் அத்த. ஆனா எனக்கு அடியெல்லாம் எதுவும் படல. நான் சொல்றது நம்புங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கைலாம் இல்லாம இல்ல சத்யா. உனக்கு நாள் தள்ளி இருக்குல்ல, ஒருவேளை குழந்தை உண்டாயிருந்ததுன்னா அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. அத்த, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? தெளிவா சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்துல நாம அசால்ட்டா இருக்க கூடாது சத்யா. நாம ஒண்ணு பண்ணலாம், டாக்டர் கிட்ட போயிட்டு அடி ஏதாவது பட்டிருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துரலாம். அத்த, அமுல் பேபி தான் தேவையில்லாம பயந்துங்கன்னு இனிமே நீ சண்டைகள்லாம் போக கூடாதுன்னு என் கையில கயிறெல்லாம் கட்டி விட்டுக்கிறான். இப்ப நீங்களுமா? எனக்கு அடியெல்லாம் எதுவும் படல. ஆஸ்பத்திரிலாம் எதுவும் போவேனா? இந்த நீ தேவையில்லாம பயப்படாத. சரி, எனக்கு வாட்ஸ்அப்புக்கு டைம் ஆகுது. சாப்பிட்டு என்ன இருக்குது? சண்டை போடக்கூடாதுன்னு மாப்பிள்ளை சத்யா கையில கயிறு கட்டியிருக்கான். அப்போ சத்யா கையில கயிறு இருக்கிற வரைக்கும் அவ சண்டை போட மாட்டா. இது போதுமே. நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு வீரசிங்கம், நழுவு விட்டுறக்கூடாது. மூஞ்சி காணோம். இருக்கு. என்னங்கடா, உங்களை எல்லாம் பார்த்தா சத்யாவை அடிக்க வந்த மாதிரி தெரியலையே. கிரவுண்ட்ல கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாட வந்த மாதிரிலாம் இருக்கு. சிங்கம், கிரவுண்ட்ல இறங்கினா தான் இது எங்களுக்கு விளையாட்டு பொருள். அடிதடின்னு இறங்கிட்டா இது எங்களுக்கு வெப்பன். காசிதான் உன் அப்பன். கரெக்டா? பொருளை வச்சிருந்தா போலீஸ்ட மாட்டிப்போம் சிங்கம். இத கையில வச்சுன்னு இருந்தாதான் கிரவுண்ட்ல விளையாட போறேன்னு எஸ்கேப் ஆயிடுவோம். இது விளையாட்டு பொருள், அது ஓகேடா. உங்க மூஞ்சிகள் எல்லாம் பார்த்தா செய்வன செஞ்சு வச்ச பொம்மை மாதிரில இருக்கு. போலீஸ் எப்படா நம்பும்? யாரு நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன்டா. நீ விளையாட வந்தவன் தான்டா. எல்லாருமே பிளேயர்ஸ் தான்டா. இங்க பாரு, சத்யாப்பா வந்துருவா. அவளை அட்டாக் பண்றதுக்கு இதான் நல்ல சந்தர்ப்பம். அவ திருப்பி அடிக்க மாட்டான். அதனால தைரியமா அவளை வம்பளத்து போதுகிற வரைக்கும் அடிங்க. டேய், சத்யா வர்றா, நான் போய் மறைஞ்சுக்கிறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சிங்கம், நீ சொல்லிட்டல, தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அப்புறம் நானும் உன் கூட சேர்ந்து சண்டை செய்வேன் நினைச்சியா? டேய், இது பாடி இல்லடா, பஞ்சு மெத்த. பாதுகாப்பா போய் பதுங்கிறேன். நவருங்கடா. யாரா நீங்கலாம்? எந்த ஏரியாடா? ஏரியா பேர் சொன்னாதான் அடி வாங்குவியா? பாருங்க, நான் சண்டை போற மூட்லலாம் இல்ல.
பேசாம வலி விட்டுருங்க. ஆனா நாங்க சண்டை செய்யற மூடு இருக்கிறோம், வழியெல்லாம் விட முடியாது. ஏய் சொதப்புறானுங்களே. ரைமிங்க டயலாக மட்டும் பேச தெரியுது, ஆனா ஃபைட்ல டைமிங்க மிஸ் பண்றானுங்களே. டேய் பின்ன சுத்து போட போறீங்களா? ஆமா. டேய் ஏதாவது ஒரு சைடா சுத்துங்கடா. ஓ அப்படி பண்றானுங்களே. டேய் நானாண்டா சொன்னா கேளுங்க. சொல் பேச்ச கேட்டு எங்களுக்கு பழகம் இல்ல. நாங்கெல்லாம் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா எங்க பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம். பெரிய விஜய் ஃபேன் இவரு. டேய் உங்களுக்கு என்னடா வேணும்? விளையாடுங்க. ஐயோ அடச்சே ஓரமா போய் சண்டை போடுங்கடா. நீங்களா அப்படி அச்சிக்கிறீங்க? டேய் பேசிட்டு இருடா. பேபி சொல்லுங்க பேபி. ஏங்க எங்க இருக்கீங்க? நான் அதோ பில்லராண்டா பேபி. நானும் அந்த வழியா தான் வந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், நீங்க அங்கே இருங்க. சரி அமல் பேபி. ஓகே. ஐயோ ரத்தம் வருதே. என்னங்க இது ரத்தம்? நான் பைட்டெல்லாம் பண்ணலாம் பேபி. ஏன்னா என் அமுல் பேபி என் கையில கயிறு கட்டி விட்டுக்கிறான். நான் சண்டை போட மாட்டேன்னு எவ்வளவு சொன்னேன், ஆனா அதுல என்ன அடிச்சிட்டானுங்க. அடிச்சிட்டானுங்களா? ஏங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சண்டை தான் போடக்கூடாது சொன்னேன். இப்படி ரத்தம் வர வரைக்கும் அடி வாங்கி நிக்க சொன்னா? என்ன அமுல் பேபி சொல்ற? நீ முதல்ல வாங்க ஹாஸ்பிடல் போவோம். ஐயோ அந்த அளவுலாம் ஒண்ணும் இல்ல அமுல் பேபி. என்னங்க அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, ரத்தம் வருதுங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. வாங்க ஹாஸ்பிடல் போவோம். சரி நீ முன்னாடி போயினே இரு, நான் வண்டி எடுத்துன்னு வந்துறேன் பின்னாடி. என்ன விளையாடுறீங்களா? இந்த வண்டியில இங்கே இருக்கட்டும், இது அப்புறமா எடுத்துக்கலாம். நீங்க வாங்க வாங்க. டாக்டர் சொல்லுங்க. இவங்களுக்கு அந்த டிடி இன்ஜெக்ஷன் போடலையா? இல்ல, இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு பெரிய காயம் ஒண்ணும் இல்ல. டோன்ட் வரி. ஓகே டாக்டர். சத்யா ஐயோ என்னம்மா இது? தலையில அடிபட்டிருக்கு. அத்தை எனக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. டாக்டர் நீங்க இவ்வளவு கொஞ்சம் தரோவா செக் பண்ணுங்க. தேவையில்லம்மா, அவங்க நல்லா ஹெல்தியா தான் இருக்காங்க. நீங்க ஒண்ணும் வரி பண்ணிக்க வேண்டாம். அது இல்லைங்க டாக்டர், என் மருமக ரொம்ப தைரியமான பொண்ணு. எங்க அநியாயம் நடந்தாலும் இவ தட்டி கேட்க ஆரம்பிச்சிருவா. இவ ஏன் இப்படி ஆம்பளை மாதிரி இருக்கான்னு பல பேர் பலவிதமா பேசுறாங்க. அதனால நீங்க என் மருமகளை கம்ப்ளீட்டா செக் பண்ணி இவளால எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓ அப்படியா? செக் பண்ணி பாத்துடலாம். நீங்க வாங்க. போட போயிட்டு வந்துடுறேன். போயிட்டோம். உட்காருமா. என்னம்மா? இல்லடா, டென்ஷனா இருக்கு. அது இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதம்மா. என்னவோடா. டாக்டர் உங்க மருமக நல்லா ஹெல்தியா இருக்காங்க. தேவையில்லாம நீங்க பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை பிறக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க உங்க மருமகளை சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓகே? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நாங்க வரோம். வாங்க. வரோம் டாக்டர். போயிட்டு வாங்க. வரேன் டாக்டர். போயிட்டு வாமா. பிரபு, கோயில பூஜைக்கு சொல்லிருக்கேன். நீ எப்படியாவது சத்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துரு.
கால் எழுதணுமா பார்த்தேன். இப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன். அப்படியேதாம்மா இருக்க. அதான் மாட்டீங்க. ஆமா ஆமா. இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? எல்லா உண்மையும் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிடலான் இருக்கம்மா. நல்லது. சரி ஒன் பேபி, ஓகே. ஐயோ ரத்தம் வருது. டேய் வாடாண்டா. கையில அவன் பேபி கயிறு கட்டி விட்டுக்கிறான். அதனால தான் உங்களெல்லாம் திருப்பி அடிக்காம உங்களை சும்மாறேன். பேசாம போயிருங்க. இதோ பாருடா, கையில கயிறு இல்லைன்னா எங்களை அடிச்சு போட்டுருவியா? நீ என்ன அவ்வளோ பெரிய பிஸ்தாவா? நாங்க 4 ஆம்பளை, நீ ஒத்த பொம்பளை, அதுவும் நரவு மாதிரி இருந்துகிட்டு எங்களை மிரட்டி பாக்கியா? அந்த கயிறு இல்லைன்னா எங்களை அடிச்சிருவியா? அப்ப கயிறை அவுத்துருவோம். எப்படி அடிக்கிறான்னு பாப்போம். சொல்ல விடாது, செய்யணும். பாரா வானா சொன்னா கேளு. கயிறு அவுத்தனா உனக்கு தான் பிரச்சனை. பாத்துக்கோ, பின்னாடி ஃபீல் பண்ணுவ. இது பெரிய ஜீபும்பா கயிறு. எப்படி சீன் பண்ற? சொல் பேச்ச கேளனா இப்படிதான். போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஐயோ போதுங்க அக்கா, போதுங்க. கயிறு பூச்சி கீழே ஞா உண்டுச்சா? டேய் எவடா இருக்கா? நான் தான் தங்கச்சி, என்ன மன்னிச்சிருமா. ஓ இதெல்லாம் உன்னோட வேலை தானா? ஐயோ அந்த கயிறு எங்க போச்சு தெரியலையே. டேய் சீக்கிரமா எடுத்து வந்து என்ன காப்பாத்துடா. இந்தாங்க அவன் கயிறு. டேய் குர்ரா, நான் தானே உனக்கு பேமெண்ட் கொடுக்குறேன். கயிறை நான் தானே சத்யா கிட்ட கொடுப்பேன். ஏன்னா சத்யா எங்க வீட்டு பொண்ணுடா. இந்தாமா சத்யா, கயிறை வச்சுக்கோ. குடி மூட்டு வாடி. உனக்கு இரு கேடி வேலையா பாரு. இந்தாக்கா கயிறு. டேய் உருப்படாதவனே, உன் அப்பா பேரு காசி தானா? எப்படியா கண்டுபிடிச்சா? காடின் இப்பதான் தெரிஞ்சு இந்த ஆளு நீ எல்லாம் அதுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறேன். கூட அந்த கயிறை. கயிறாலே அடிமா. பணத்தெல்லாம் பண்ணிட்டு எங்க விட்டு பொண்ணா? கயிறாலே அடிச்சு சாவடி. பேபி ஐயோ பேபி வரானே. ஆல் பாய்ஸ் வாங்க எஸ்கேப் ஆலாம். ஓடி வாங்கடா. சொல்லி முடிச்சிட்டமா. அப்ப சரி. ஆனாக்கா உடம்பு பாத்துக்கங்க. பாத்துக்கலாமா? பேபி ஏதோ முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டாந்துக்கிறா. அதுவா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. பூஜைக்கு சொல்லியிருக்கேன், கோயிலுக்கு போயிட்டு வான்னு அம்மா சொன்னாங்க. கோயிலுக்கு கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்க, அதான் அப்படி சொன்னேன். இப்ப நான் வரலான்னு சொன்னா என்ன பண்ணுவா? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா அம்மா கேட்டாங்கன்னா போயிட்டு வந்துட்டு இன்னொரு போய் சொல்வேன். வேற என்ன பண்றது? இனிமே அப்படி போயெல்லாம் சொல்ல வேணாம். உண்மையை மட்டும் சொல்லி பழகு. வா போலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் அப்படிதான் இருக்க போறீங்க.
பார்க்க நிறமாத கர்ப்பிணியா இருக்கிறீங்க. இப்படி தனியா வரலாமா? கோயிலுக்கு உங்க ஹஸ்பண்ட கூட்டின்னு வந்துருக்கலாம்ல. என் புருஷன் வேலைக்கு போயிருக்காரு. சரி சரி பாத்துக்கங்க. சரி. என்னாச்சு? வலிக்குது, ரொம்ப வலிக்குது. பயப்படாதீங்க, தைரியமா இருக்கா? நாங்க உங்க கூடவே தான் இருக்கிறோம். அக்கா பயப்படாதீங்க, ஒண்ணாவது உங்களுக்கு. ஏங்க இவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா பேபி, பக்கத்துல எதுவும் ஆஸ்பத்திரி இருக்கான்னு தெரியலையே. நீ கார் எடுத்துங்க. சரிங்க. என்னால கார்ல எல்லாம் ஏற முடியாது, ரொம்ப வலிக்குது. பேபி என்னங்க இவங்களால கார்ல ஏற முடியாது சொல்றாங்க, இப்ப என்ன பண்றது?